வணக்கம் நண்பர்களே. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற டாபிக் என்னன்னா டாப் 5 டிஜிட்டல் மார்க்கெட்டிங் சர்டிஃபிகேஷன்ஸ் ஃபார் பிகினர்ஸ். இந்த சர்டிஃபிகேஷன் கோர்சஸ்லாம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக. இப்போ நீங்கள் ஒரு ஜாபுக்கு எய்ம் பண்ணிட்டு இருக்கீங்க, நீங்கள் வந்து ஒரு ஃப்ரெஷர், நீங்கள் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் லேர்ன் பண்ணிவிட்டு டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ஜாப் போகிற மாதிரி இருக்கீங்க அப்படின்னா இந்த சர்டிஃபிகேஷன்ஸ்லாம் வந்து ஒரு வேல்யூ கொடுக்கும் உங்கள் ரெஸ்யூமுக்கு. பட் இது மட்டுமே இம்பார்ட்டன்ஸ் கிடையாது, அதை முதல்ல நீங்கள் புரிஞ்சுக்கணும். ரொம்ப பேர் கேட்குறாங்க, ஆனால் சர்டிஃபிகேஷன் பண்ண போதுமா? சர்டிஃபிகேஷன் பண்ணிட்டு போதாது. உங்களை இன்டர்வியூ பார்க்குறது, உங்களை எடுக்கிறது எதை பற்றி அப்படின்னா உங்களோட ஸ்கில்ஸை வச்சு தான், உங்களோட எந்த அளவுக்கு நீங்கள் கற்றுட்டு இருக்கீங்க டிஜிட்டல் மார்க்கெட்டிங்கை அப்படிங்கிறத வச்சு தான். அது என்னென்ன ஸ்கில்ஸ் தேவைப்படுங்கிறது, மற்ற அடுத்து உங்களுக்கு தேவையான விஷயங்கள், அதாவது வந்து என்டையர் டிஜிட்டல் மார்க்கெட்டிங்கையும் வந்து நீங்கள் வந்து ஃப்ரீயாக கற்றுக்க போகிறீங்க என்னோட சேனலில். ஸோ இப்போ நம்ம சர்டிஃபிகேஷன், எந்தெந்த சர்டிஃபிகேஷன்ஸ் இம்பார்ட்டன்ட் பார்ப்போம். இந்த சர்டிஃபிகேஷன்லாம் உங்களோட ரெஸ்யூம் ஒரு வேல்யூவானதாக ஆகும். சர்டிஃபிகேஷன்ஸ் முக்கியம்தான், ஆனால் இது மட்டுமே முக்கியம் கிடையாது. ஸோ இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ யூ கேன் கெட் அ லாட் ஆஃப் இன்ஃபர்மேட்டிவ் கண்டென்ட்ஸ் இந்த அப்கமிங். ஸோ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். கோ டு கூகுள் அண்ட் சர்ச் ஃபார் த கூகுள் டிஜிட்டல் கேரேஜ். கூகுள் டிஜிட்டல் கேரேஜுங்கிறது ஒரு சர்டிஃபிகேஷன் கோர்ஸ். உள்ளே போயிட்டு யூ கேன் ஃபைண்ட் த குட் சர்டிஃபிகேஷன் ஃப்ரம் த கூகுள். this ஃபார் ஓவரால் டிஜிட்டல் மார்க்கெட்டிங்காக உள்ள கோர்ஸு. கோ டு சர்டிஃபிகேஷன்ஸ். ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபண்டமெண்டல்ஸ் ஆஃப் டிஜிட்டல் மார்க்கெட்டிங்கிற கோர்ஸை நீங்கள் வந்து ஃபைண்ட் பண்ணலாம். இதில் நிறைய மாடல்ஸ் இருக்குது, கிட்டத்தட்ட 26 மாடல்ஸ் இது இருக்குது. ரொம்ப ரொம்ப அருமையான கோர்ஸு. இதில் நீங்கள் வந்து இந்த கோர்ஸ் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு கூகுள் உங்களுக்கு ஒரு எக்ஸாம் வைப்பாங்க. அந்த எக்ஸாமில் நீங்கள் வந்து கிளியர் பண்ண உடனே உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு சர்டிஃபிகேஷன் வரும். இது ரொம்ப வேல்யூபிளான சர்டிஃபிகேஷன். முக்கியமாக கூகுள் சர்டிஃபிகேஷனுங்கிறது ஒரு வேல்யூ தான் கண்டிப்பாக. ஏன்னா பெரிய பெரிய கம்பெனிஸ் நீங்கள் அப்ளை பண்ணும்போது கூகுள் சர்டிஃபிகேஷன்ஸ் இருக்குதான்னு தான் பார்ப்பாங்க. மெயினாக ப்ராக்டிக்கல் நாலேஜ் எதிர்பார்ப்பாங்க, பட் கூகுள் சர்டிஃபிகேஷன்ஸும் கண்டிப்பாக வேணும்னு நினைப்பாங்க. ஸோ திஸ் வில் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். சொல்லப்போனால் இது அப்சல்யூட்லி ஃப்ரீ. 10 பைசா கூட இது நீங்கள் கொடுக்க வேண்டியதில்லை, அப்சல்யூட்லி ஃப்ரீயாக கூகுள் உங்களுக்கு ஆஃபர் பண்ணுறாங்க. ஓகே, நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது ஹப்ஸ்பாட் கோர்சஸ். ஹப்ஸ்பாட் அகாடமின்னு போயிட்டு கூகுளில் டைப் பண்ணுங்க. டைப் பண்ணிங்கன்னா ஃபஸ்ட்டே வரும். இது கிளிக் பண்ணி உள்ளே போனீங்க அப்படின்னா அது வந்து கோர்சஸ்ன்னு இருக்கும். அந்த கோர்சஸ்குள்ளே போனீங்கன்னா நிறைய கோர்சஸ் நீங்கள் ஃபைண்ட் பண்ணலாம். ஈவன் எஸ்சிஓ, அப்புறம் இன்பவுண்ட் மார்க்கெட்டிங் அண்ட் நிறையா பார்த்தீங்கன்னா ஹவு டு என்டர்பிரினர்ஷிப்பை பற்றி கூட இதில் நிறையா கோர்சஸ் இருக்கும். அண்ட் ஆஸ் வெல் அஸ் நிறைய ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கோர்சஸ்லாம் லிங்க்டின் மார்க்கெட்டிங் அண்ட் நிறைய டாபிக்ஸில் இருக்கும் உங்களுக்கு கோர்சஸ். முக்கியமாக டிஜிட்டல் மார்க்கெட்டிங்கில் அத்தனை மாடல்ஸ்லேயுமே இதில் வந்து கோர்சஸ் இருக்குது. டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கோர்சஸ் தனியாக இருக்குது. அண்ட் ஆஸ் வெல் அஸ் இன்ஸ்டாகிராமு, ஹவு டு பில்ட் யூர் காம்படிட்டிவ் ஸ்ட்ராட்டஜிஸ்ட்க்கு, இதுதான் வந்து எக்ஸ்பர்ட்ஸ்க்கு. ஸோ பிகினர் கோர்சஸ்ன்னு பார்த்தீங்க அப்படின்னா டிஜிட்டல் மார்க்கெட்டிங்கு, அப்புறம் இன்பவுண்ட் மார்க்கெட்டிங்கு, அப்புறம் இதில் வந்து பார்த்தீங்கன்னா இமெயில் மார்க்கெட்டிங் கோர்சஸும் இருக்கும். அந்த இமெயில் மார்க்கெட்டிங் கோர்சஸ் ஆர் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ இது பார்த்துக்குங்க. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது இந்த ஹப்ஸ்பாட் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். நீங்கள் வந்து ஒரு சப்போஸ் இந்த ஃபியூச்சரில் நீங்கள் வந்து வேறு ஏதாவது ஃபாரின் ஜாப்ஸ்க்கு நீங்கள் அப்ளை பண்ணுறீங்க, அவங்களோட இப்போ ஃபாரின் இங்கே கொஞ்ச நாள் ஒர்க் பண்ணிட்டு நீங்கள் ஃபாரின் போகிற மாதிரி இருக்குது அப்படின்னா, வேறு ஏதாவது ஃபாரின் கண்ட்ரி கம்பெனிஸ்க்கு நீங்கள் அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா ஹப்ஸ்பாட்டை ரொம்ப ப்ரிஃபர் பண்ணுவாங்க அவங்க. ஏன்னா ஹப்ஸ்பாட் வாங்குறது வந்து அதர் தென் இந்தியாவில் ரொம்ப ரொம்ப பாப்புலரானது. அவங்களோட டூல்ஸாக நிறையா கம்பெனிஸ் யூஸ் பண்ணிட்டுருக்காங்க. ஸோ அவங்களோட சிஆர்எம் தான் யூஸ் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ இதுலேருந்து நிறைய உங்களுக்கு இன்புட்ஸ் கிடைக்கும். இதையும் சேம் தான், உங்களுக்கு கோர்ஸ் முடித்தா மட்டும் போதாது. கோர்ஸ் முடிச்சுட்டு இவங்க ஒரு எக்ஸாம் கண்டக்ட் பண்ணுவாங்க. அந்த எக்ஸாமை வந்து நீங்கள் கிளியர் பண்ணணும். அந்த எக்ஸாம் கிளியர் பண்ண பிறகு தான் சர்டிஃபிகேஷன் உங்களுக்கு இஷ்யூ பண்ணுவாங்க. ஆனால் அட்டம்ப்ஸு கூகுளாக இருக்கட்டும், இதுவாக இருக்கட்டும், அப்புறம் செம்ரஷ், இப்போ சொல்ல போகிறேன் செம்ரஷாக இருக்கட்டும், உங்களுக்கு அட்டம்ப்ஸ் நிறையா பண்ணலாம். அட்டம்ப்ஸ் அன்லிமிட்டெட் அட்டம்ப்ஸ் தான், உங்களுக்கு ப்ராப்ளமே கிடையாது. திரும்ப திரும்ப நீங்கள் அட்டன் பண்ணி நீங்கள் வந்து கிளியராக நீங்கள் அந்த கோர்ஸை கம்ப்ளீட் பண்ணலாம். அண்ட் ஆஸ் வெல் அஸ் மூணாவதாக நம்ம பார்க்க போகிறது என்னென்னா செம்ரஷ் அகாடமி.
சமரேஷ் கேள்விப்பட்டிருப்பீங்க. அந்த வெப்சைட்டில் போகும்போது நான் அட்வர்டைஸ்மெண்ட் இதெல்லாம் வந்துட்டு இருக்கோம். அந்த சமரேஷோட அகாடமி தான் அது. இவங்க ஃப்ரீயாக, அப்சல்யூட்லி ஃப்ரீயாக அவங்க கண்டக்ட் பண்ணிட்டு இருக்காங்க. முக்கியமாக உலகத்தோட ரொம்ப லீடிங் மார்க்கெட்டிங் எக்ஸ்பர்ட்ஸ் அவங்களாம் வந்து இதில் வந்து கோர்சஸ் நடத்திக்கிட்டு இருக்காங்க. ஸோ நிறைய எக்ஸ்பர்ட்ஸோட கோர்சஸ் இதில் நீங்கள் ஃபைண்ட் பண்ணலாம். இதில் போயிட்டு நீங்கள் கோர்சஸ்ன்னு நீங்கள் போனீங்க அப்படின்னா, எஸ்பெஷலி எஸ்சிஓலேருந்து G4 கோர்சஸ், GA4 கூகுள் அனலிட்டிக்ஸ் 4 நெக்ஸ்ட் வரப்போகுது. ஸோ அது ரிலேட்டடான கோர்ஸ், அப்புறம் வந்து நிறையா நிறையா கோர்ஸ், ஃப்ரீ கோர்சஸ் தான் இவங்க நடத்துறதுல. எதுவுமே வந்து எந்த கோர்ஸுமே இதில் வந்து பெய்ட் கிடையாது, எல்லாமே ஃப்ரீ கோர்சஸ் தான். ஸோ இந்த கோர்சஸ்லாம் ரொம்ப நல்லா இருக்கும். கீவேர்ட் ரிசர்ச்சு, அப்புறம் சம்ரஷ் ஒரு இந்த டூல் பற்றின கோர்ஸு, அப்புறம் பிபிசி கோர்ஸ். பிபிசினா கூகுள் ஆட்ஸ், அது ரிலேட்டடாக நான் நெக்ஸ்ட் வீடியோஸ் நான் போடுறேன். பேப்பர் கிளிக்னு சொல்லுவாங்க, அது ரிலேட்டட் கோர்ஸ். அண்ட் கண்டென்ட் மார்க்கெட்டிங் டூல் கிட் அண்ட் நிறைய கோர்சஸ் இருக்குங்க ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் இதுவும் சேம் தான், உங்களை அன்லிமிட்டெட் அட்டெண்டன்ஸு. அது ஒரு தடவை போயிட்டுனாலும் ப்ராப்ளம் கிடையாது. நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு கோர்ஸ் நல்லா நோட்ஸ் எடுத்து நல்லா கிளியராக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. கீ பாயிண்ட்ஸ் மட்டும் எழுதிக்கிங்க, ரொம்ப வேணாம் எழுத வேணாம். எழுதிக்கிட்டு நெக்ஸ்ட் அவங்க கம்ப்ளீட் ஆனதுமே ஒரு எக்ஸாம் இருக்கும். அந்த எக்ஸாம் நீங்கள் கண்டக்ட் பண்ணிவிட்டு போயிட்டு அட்டன் பண்ணிவிட்டு நீங்கள் அந்த சர்டிஃபிகேஷன்ஸ் நீங்கள் வாங்கிடலாம். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது கோர்சரா. கூகுள் போயிட்டு கோர்சரா டிஜிட்டல் மார்க்கெட்டிங். உங்களுக்கு மெயினாக தேவைப்படுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹப்ஸ்பாட்டு, கூகுள் சர்டிஃபிகேஷனு அண்ட் சம்மரஸ் சர்டிஃபிகேஷன் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். கோர்சராலெலாம் சில இன்புட்ஸ் உங்களுக்கு கிடைக்கும். அது மட்டும் கோர்சரால கூட நீங்கள் பண்ணலாம். அப்புறம் வந்து சிம்லி லேர்ன்னு ஒன்று இருக்குது. பெட்டர் கோர்சரா இஸ் பெட்டர். கோர்சரா கொஞ்சம் காஸ்ட் வைஸ் கொஞ்சம் இதுவாக இருக்கும். அப்கிரேட்லாம் பார்த்தீங்கன்னா காஸ்ட் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும். இதெல்லாம் லைக் அபோவ் 1 lakh 1.5 lakh சம்திங் நினைக்கிறேன். கோர்சஸ் ரொம்ப அதிகம். அது மாதிரி இதில் வந்து சிம்ப்ளி லேர்னும் கொஞ்சம் ஹையாக தான் சார்ஜ் பண்ணிட்டு இருக்காங்க. அது பிஜின்ற மாதிரி சார்ஜ் பண்ணுறாங்க, பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ அந்த மாதிரி போகிறதா இருந்தால் நீங்கள் சிம்ப்ளி லேர்ன் போகலாம். இல்லைன்னா நீங்கள் ஃப்ரீயான நீங்கள் ஒரு பிகினர், உங்களை செலக்ட் பண்ண முடியாது, உங்கள் ஒரு ஃப்ரீயாக நீங்கள் லேர்ன் பண்ணணும்னு நினச்சிங்க அப்படின்னா நீங்கள் கோர்சரா கூட நீங்கள் போய்ட்டு அந்த கோர்சஸ் கூட இது பண்ணலாம். ஆனால் வேல்யூபிள்னு பார்த்தா ஃபஸ்ட் நான் சொன்ன அந்த 3 சர்டிஃபிகேஷன்ஸ் தான் ரொம்ப ரொம்ப வேல்யூ உங்களுக்கு. இன்னும் 4வதாக ஒன்று சொல்ல போகிறேன் இதுக்கு அடுத்தது. இப்போ நம்ம கோர்சராக்குள்ளே போய் பார்த்தீங்க அப்படின்னா, அதில் போயிட்டு நீங்கள் ஃப்ரீயாக ஜாயின் பண்ணிட்டு இதில் இந்த கோர்சஸ் மட்டும் இல்லாமல் மற்ற ரிலேட்டட் கோர்சஸ் நிறையவே இருக்குது. பார்த்தீங்கன்னா கூகுள் அனலிட்டிக்ஸ்லேருந்து நிறைய கோர்சஸ் இருக்குது. நீங்கள் பார்த்தீங்கன்னா ஃப்ரீ ஜாயின் பண்ணுறது ஃப்ரீ தான். ஜாயின் பண்ணிவிட்டு அதில் ஃப்ரீ கோர்சஸ் இருக்குது, பெய்ட் கோர்சஸும் இதில் இருக்கும். ஸோ எது பெஸ்ட்டோ அதில் வந்து உங்களுக்கு சூட்டபிளான கோர்சஸை நீங்கள் போயிட்டு நீங்கள் அப்ளை பண்ணி நீங்கள் பண்ண ஆரம்பிக்கலாம். இந்த எல்லா வெப்சைட்டோட கோர்சஸ் லிங்க் எல்லாமே நான் வந்து உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஸோ அதை யூஸ் பண்ணி நீங்கள் உள்ளே போயிட்டு நீங்கள் சைன் அப் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது ஸ்கில் ஷாப். ஸ்கில் ஷாப் எதுக்கு அப்படின்னா, எஸ்பெஷலி ஃபார் கூகுள் ஆட்ஸ். ஸ்கில் ஷாப் சர்டிஃபிகேட் ரொம்ப ரொம்ப வேல்யூ. உங்களோட ரெஸ்யூமை நீங்கள் இப்போ ஜாபுக்கு போகிறீங்க அப்படின்னாலும் சரி, அண்ட் as well as நீங்கள் ஒரு என்டர்பிரனர், ஒரு ஸ்மால் பிஸ்னஸ் ஓனர்னு வைங்களேன், நீங்கள் உங்களுக்கு கூகுள் ஆட்ஸ் கற்றுக்கணும், லேர்ன் பண்ணணும் அப்படின்னா இது ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கண்டிப்பாக உங்களோட பிஸ்னஸை ஆன்லைனில் கொண்டு வந்துட்டு அதில் கூகுள் ஆட்ஸ் ரன் பண்ணோம் அப்படின்னா, நீங்கள் ஒரு கூகுள் ஆட்ஸ் எக்ஸ்பர்ட்டை கொடுக்குறீங்க அப்படின்னா கொஞ்சம் சார்ஜஸ் இருக்குது, தனி சார்ஜஸ் இருக்குது, அப்புறம் நிறைய விஷயம் இருக்குது. அவங்க வந்து கரெக்டாக அவங்க வந்து அது கேம்பெயினை ரன் பண்ணணும், நிறைய விஷயம் வந்துட்டுருக்கு. இப்போ நீங்களே லேர்ன் பண்ணி நீங்களே இதை லேர்ன் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும். நீங்களே லேர்ன் பண்ண பாருங்கள். அதுதான் என்னோட சஜஷன். என்ன அப்படின்னா, நீங்கள் ஒரு என்டர்பிரனராக இருக்கீங்கன்னா நீங்களும் லேர்ன் பண்ண பாருங்கள். அப்போ தான் வந்து உங்களால் இன்வெஸ்ட் பண்ண முடிஞ்சால் யூ கேன் இன்வெஸ்ட் ஆன் த மார்க்கெட்டிங் எக்ஸ்பென்சஸ். வேற ஒரு கன்சல்டண்ட்டாக வச்சு நீங்கள் வந்து உங்களுக்கு தெரிஞ்சவங்க இருந்தாலும் கொடுக்கலாம். இல்லை நானும் ஒரு கன்சல்டன்ட் தான், அது மட்டும் இல்லாமல் நானும் ஒரு கூகுள் ஆட்ஸ் எக்ஸ்பர்ட். நிறைய பெரிய பெரிய பட்ஜெட்ஸ் வரைக்கும் கிட்டத்தட்ட மந்த்லி 20-25 lakhs பட்ஜெட் வரைக்கும் நான் வந்து மெயின்டைன் பண்ணியிருக்கேன் என்னோட ப்ரீவியஸ் எக்ஸ்பீரியன்ஸில். ஸோ
உங்களுக்கு கூகுள் ஆட்ஸ் அசிஸ்டன்ஸ் தேவைனாலும் என்ன நீங்கள் காண்டாக்ட் பண்ணலாம். என்னோடய காண்டாக்ட் நம்பர் எல்லாமே நான் வந்து கீழே நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். எனி டைம் யூ கேன் கால் மீ அண்ட் கெட் அட்வைஸ். ஓகே, நம்ம இப்போ பார்ப்போம். கெட் சர்டிஃபிகேட்னு இருக்கும். இதில் வந்து நிறைய கோர்சஸ் இருக்குது. இது முக்கியமாக கூகுள் ஆட்ஸ் கோர்சஸில் என்னென்ன தேவைன்னு சொல்லிடுறேன். கூகுள் ஆட்ஸ் சர்ச்சு, டிஸ்பிளே அண்ட் வீடியோ சர்டிஃபிகேஷன். வீடியோ ஆட்ஸ்ன்னு உங்களுக்கே தெரியும். யூடியூப் பார்த்துட்டு இருக்கும் போது இடையில உங்களுக்கு ஆட்ஸ் வரும்ல, ஸோ தட் இஸ் அ வீடியோ ஆட்ஸ். அண்ட் ஆஸ் வெல் அஸ் தர இதுலலாம் பார்த்தீங்க அப்படின்னா சில வெப்சைட்லலாம் முக்கியமான பெரிய பெரிய வெப்சைட்ஸ்லாம் போகும்போது சைடில் வந்து வீடியோ ஓடி இருக்கும். அதுவும் வீடியோ ஆட்ஸ் தான். டிஸ்பிளே ஆட்ஸ்னால் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நிறைய வெப்சைட்டில் வந்து டிஸ்பிளே ஆகிட்டு இருக்கும் பேனர்ஸ். இதை பற்றி நான் செப்பரேட்டாக அந்த ஆட்ஸை பற்றினே நான் செப்பரேட்டாக ஒரு வீடியோஸ் போடுறேன். முக்கியமாக கூகுள் ஆட்ஸை பற்றி இதுனா என்னென்ன ஆட்ஸு எப்படி இருக்கும் என்னங்கிறத செப்பரேட்டாக ஒரு வீடியோ போடுவேன். ஸோ நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டா தான் கரெக்டாக உங்களுக்கு அந்த நோட்டிஃபிகேஷன் வரும். நீங்களும் அதை கரெக்டாக ஃபாலோ பண்ண முடியும். ஷாப்பிங் ஆட்ஸ்னால் உங்களுக்கு என்னென்னா உங்களுக்கு அந்த இ-காமர்ஸ், இப்போ நீங்கள் இ-காமர்ஸில் இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் ஷாப்பிங் ஆட்ஸ் கற்றுக்கிறது நல்லது. நார்மலாக நீங்கள் ஒரு ஜாபுக்காக நீங்கள் ஒரு ஃப்ரெஷரு இல்லை நீங்கள் ஒரு வேறு ஒரு ஃபீல்டில் இருக்க குக்கிங் ப்ரொஃபஷனல் நீங்கள் வந்து டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கற்றுக்கணும்னு ஆசைப்பட்றீங்க அப்படின்னா நீங்கள் வந்து கற்றுக்க வேண்டியதுன்னு முக்கியமாக சர்டிஃபிகேஷன் பார்த்தா சர்ச்சு அண்ட் டிஸ்பிளே அண்ட் வீடியோ, இது 3 கற்றுக்கிட்டாலே போதும். ஷாப்பிங் ஆட்ஸுங்கிறதும் நீங்கள் கற்று வச்சுக்கோங்க. ஏன்னா ரிலி யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அது எல்லாமே நான் வந்து செப்பரேட் டியூட்டோரியல்ஸாக நான் வந்து கண்டிப்பாக நான் போடுவேன். ப்ராக்டிக்கலாக அந்த கேம்பெயின் ரன் பண்ணி காமிச்சே நான் போடலான்னு பிளான் பண்ணியிருக்கேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களோட டவுட்ஸ், கிளாரிஃபிகேஷன்ஸ் எதுவும் டிஜிட்டல் மார்க்கெட்டிங்கை பற்றி இருந்தால், இஃப் யூ ஆர் பிகினர்னா தான் இந்த வீடியோ வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்களுக்கு. நீங்கள் ஒரு வேளை பிஸ்னஸ் ஓனராக இருக்கலாம், இல்லை நீங்கள் ஒரு ஸ்டூடெண்ட்டு, நீங்கள் வந்து ஒரு இதை கற்றுக்கணும்னு நினைக்கலாம், இல்லை நீங்கள் ஒரு ஹவுஸ் ஒய்ஃபு, நீங்கள் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கற்றுக்கணுங்கிற மாதிரி நினைக்கலாம். ஸோ யாரெல்லாம் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கற்றுக்கலாம், யாரெல்லாம் எப்படி எக்ஸ்ப்ளோர் ஆகலாம், அதில் என்னென்ன ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குங்கிறதுக்கான செப்பரேட்டாக நான் கண்டிப்பாக போடுறேன். அண்ட் ஆஸ் வெல் அஸ் எனக்கு தனியாக நான் ஐ ஹாவ் அ பிளாக், இட்ஸ் நேம் டிஜிட்டல் ஹர்விஷ். இதோட டிஸ்கிரிப்ஷனும் நான் உள்ளே கொடுக்குறேன். இதில் நான் கிளியராக எழுதியிருக்கேன். நிறைய டாபிக்ஸை பற்றி எழுதியிருக்கேன். முக்கியமாக இப்போ நம்ம பார்த்துருக்க டாப்பிக்கை பற்றி நான் ஒரு பிளாக் போஸ்ட் எழுதியிருக்கேன். ஸோ இதில் போய்ட்டும் நீங்கள் வந்து கிளியராக அதை நீங்கள் படிக்கலாம். ஸோ இந்த பிளாக் போஸ்ட்டில் வந்து வெப்சைட்டில் வந்து நிறைய இன்ஃபர்மேட்டிவ் போஸ்ட் நான் வந்து போஸ்ட் பண்ணணும்னு பிளான் பண்ணியிருக்கேன். ஸோ இதையும் நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க, இதையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தேங்க்யூ வெரி மச்.